Hey guys, this is Mogan Priya and நான் இப்போ கரண்ட்டாக என்னுடைய மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கேன். திஸ் ஆகஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இது என்னுடைய யூடியூப் சேனல். அண்ட் சின்ஸ் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோனால சம் எரர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் இருக்கும். ஐ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வி ஆர் மூவிங் ஆன். Why are we doing masters? நம்ம எதுக்காக மாஸ்டர்ஸ் பண்ணுறோம்? எல்லாருக்குமே நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு. நான் என்னோடய மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஸோ நான் மோஸ்ட்லி கவர் பண்ணுற டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். இப்போது ஜென்ரலாக நம்ம எதனால் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பொதுவாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணதா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அப்படி கூட மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இந்தியன் கல்ச்சரில் இது நார்மல் தான். ஃபார் எஸ்கேப்பிங் ஃப்ரம் மேரேஜ்லேருந்தும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்தும் தப்பிக்கிறதுக்கு கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரெஸ்யூம்லலாம் கேட்பாங்க, நீங்கள் 2 வருஷம் எதுக்காக எந்த வேலையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் அதுக்காக கூட மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அது போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ரீசன்ஸ்க்காக தான் மாஸ்டர்ஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்காது. அதனால் எப்படி ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் ஜென்ரலாக பண்ணுறது, ஒரு பேசிக் நாலேஜ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 செமஸ்டர் இருக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் டிகிரியில். அதில் ஃபஸ்ட்டு 3 செமஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம படிச்சுட்டு போய் எழுதுகிற மாதிரி இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட்டு செமஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராஜெக்ட் தான் இருக்கும். நான் இது 2021 ரெகுலேஷனோட சிலபஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இப்போ கரண்ட்டாக அதான் போய்கிட்டு இருக்குது. 2021 ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டுலேயே 7 சப்ஜெக்ட்ஸு ஒரு லேப் இருக்கும். நம்மளுக்கு இந்த ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா தியரி கம் ப்ராக்டிக்கல்னு இருக்குது. அந்த தியரி கம் ப்ராக்டிக்கல் ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் தியரியை கம்ப்ளீட் பண்ணுறதை விட இந்த தியரி கம் ப்ராக்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது ப்ராக்டிக்கல் முடித்தாலே தியரி நீங்கள் கொஞ்சம் எழுதினாலே உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கிற ஃபீல் வரும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் தியரியில் அரியர் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸும் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும், அரியர் விழுந்துற மாதிரி இருக்கும். அதனால ஒரு பாசிட்டிவும் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இப்போ ஓவராலாக என்னென்ன செமஸ்டர்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி எப்படி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எலிட்லாம் கூட இருக்குது. அப்புறம் ப்ராக்டிகல்ஸில் டேர்ம் பேப்பர் ரைட்டிங் அண்ட் செமினார், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லெபார்ட்ரி இருக்குது. நீங்கள் இதில் எதெல்லாம் உங்கள் சிலபஸ் வச்சு தியரி கம் ப்ராக்டிக்கல்னு கண்டுபிடிக்கலான்னா இந்த இடத்துல 5ன்னு இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் கிரெடிட் பீரியட்ஸில். இந்த இடத்துல 5ன்னு இருக்கிறது எல்லாமே தியரி கம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். இங்கே ப்ராக்டிக்கல்னு மென்ஷன் ஆயிருக்காது, பட் நீங்கள் இதுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒரு தியரி கம் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ஒரு ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. 2வது செம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மொத்தம் 3 தியரி கம் ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு வருது. அது இல்லாமல் தனியாக 2 ப்ராக்டிகல்ஸ் வேறு இருக்குது. அண்ட் 3rd செமஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தியரி கம் ப்ராக்டிக்கல். அப்புறம் நம்ம 3rd and 4th செமஸ்டரில் இது ரெண்டுத்துலேயுமே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இதை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ப்ராஜெக்ட்ஸ்க்குன்னு கூட தனியாக வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த 4 செமஸ்டர் மட்டும் கவர் பண்ணிட்டா போதும். நம்ம ஆக்சுவலாக பிஇலேயே 8 செமஸ்டரே கவர் பண்ணியிருப்போம். இந்த 4 செமஸ்டர் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கூட ஃபீல் ஆகாது, ஃபாஸ்ட்டாகவே போயிடும். இதில் அரியர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா எல்லாருமே எப்படி சொல்கிறது, இதுக்குன்னே படிக்க மாட்டோம். ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் மினிட்ல கூட படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். ஏன்னா நான் ஒரு எக்ஸாமுக்கு நான் ஒரு 3 days முன்னாடி தான் படிப்பேன்.
லீவ் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா சிலபஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது எப்படி நம்ம கவர் பண்ணுவோம், ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்குலாம் வந்து சில பேர் காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படிலாம் எதுவுமே வாங்க தேவையில்ல. நம்மளுக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ஒரு மணியே இல்லாமல் நார்மலாக வீட்டில் இருந்தே ஒரு பக்காவான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் ஃப்யூச்சரில் பண்ணுறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். ஓகே, பாய்.